வியூவர்ஸ், உணவுநலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. இரத்த கொதிப்பு இருக்கிறதா? இரத்த கொதிப்பு என்பது சுகவீனத்தின் அடிப்படையான ஒரு அறிகுறியாகும். இது தனிப்பட்ட வியாதி அல்ல. உடலில் ஆல்கலைன் சத்து அதிக அளவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பச்சை காய்கறிகள், பழங்கள், பால் இவை அனைத்தும் நல்ல காரச்சத்துள்ள உணவுகள். இது இழையங்களை தூய்மைப்படுத்துவதோடு இளஞ்செல்களை வளர்த்து புத்துயிர் கொடுக்கிறது. இரத்த ஓட்டம் சீராக நடைபெறுவதற்கு தினசரி கவனமாக உடற்பயிற்சி செய்யுங்கள். இது உடலை நன்றாக வைக்கும். உடல் அதிர்ச்சியும் மனக்கிளர்ச்சியும் இரத்த கொதிப்பை அதிகரிக்கும். எனவே மன வேலைகளில் ஈடுபடும் போது 2 மணிக்கு ஒரு தடவை 5 நிமிடமாவது ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும். வேலை செய்யும் அறையில் சற்று நடமாடலாம். உடல் உழைப்பு மற்றும் உணவு வேலைக்கு பிறகு ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும். இரவு குறைந்தது 8 மணி நேரம் உறங்க வேண்டும். மலச்சிக்கல் அதிகம் உண்டானால் இரத்த ஓட்டம் மெதுவாகி கொதிப்பு ஏற்படக்கூடும். எனவே ஒரு நாளைக்கு 2 தடவையாவது தினசரி மலம் கழிய வேண்டும். 6 தடவை ஜலபாதை செய்ய வேண்டும். நன்றாக வியர்வையும் வர வேண்டும். இரத்த கொதிப்பு இரத்த குழாய்களையும் இருதயத்தையும் பொறுத்தது. சுவாசம் சீராக வேண்டும். தீர்க்கமாக மூச்சு இழுத்து விட்டு பழக வேண்டும். இது உடலில் ஓடும் இரத்தத்தை பொறுத்திருக்கிறது. இரத்த கொதிப்பு ஏற்படுவதற்கு காரணம் கொலஸ்ட்ரால் என்ற வழவழப்பான பொருள் இரத்த நாடிகளை தடிக்க செய்வதே ஆகும். இந்த கொலஸ்ட்ரால் இறைச்சியில் அதிகம் உண்டு. ஆகவே இறைச்சிக்கு பதிலாக பால், பாலாடை, அவரை, பட்டாணி, பீன்ஸ், கொட்டைகள், முழு தானியங்கள் ஆகியவற்றை உண்ணலாம். இரத்த கொதிப்பு வெள்ளை பூண்டினால் விரைவில் தணிகிறது. பதார்த்தங்களுக்கு ருசி கொடுக்கவும் சூப் வகைகளுக்கும் வெள்ளை பூண்டு உபயோகமாகிறது. அரை பூண்டை சிறிது சிறிதாக நறுக்கி ஒரு கோப்பை பாலில் காய்ச்சி இரவில் சாப்பிட்டு வர நல்ல டானிக் போல் அமையும். கோபம், பொறாமை, பகை, கவலை இவை அனைத்தும் மூளைக்கோளங்களை பாதிப்பதோடு அல்லாமல் இரத்த கொதிப்பையும் அதிகமாக்குகிறது. எனவே எப்பொழுதும் மன அமைதி பெற்று சந்தோஷமாய் இருங்கள். மனக்கிளர்ச்சி கூடாது. அதிக இரத்த கொதிப்பு இருப்பின் வாழ்வின் அனைத்து துறைகளிலும் மிதமாக இருப்பது அவசியமாகும்.